மந்தாதிகாரி என்று எவர் அழைக்கப்படுவர்? உத்தமாதிகாரி என்று எவர் அழைக்கப்படுவர்? இதில் நான் யார் என்பது இன்றைக்கான கேள்வியாக அமைந்திருந்தது. இத சத்வரஜோ தமோ குணங்களோடு ஒப்பிட்டு நீங்க கொண்டு போனதும் சரிதான், இல்லைன்னு சொல்லல. பட் அதை விட ரொம்ப ஷார்ட்டா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோட நான் கொண்டு வந்தேன். ஸோ விஷய சுகம் அப்படிங்கிறது துக்கம், ஸ்வரூப சுகம் அப்படிங்கிறது சுகம், ஆனந்தம். சரியா? இப்போ விஷயத்துல சுகம் அடையணும்னு நினைச்சாலே அது துக்கம்தான், தவிர அது சுகம் கிடையாது. சொரூபத்துலதான் சுகம் இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அந்த உண்மை தத்துவத்தை உணரணும். சரியா? இது ப்ராசஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ப்ராசஸ் சரியா, ஒரு ஆன்மீக சாதகனுக்கு மந்தாதிகாரி உத்தமாதிகாரி அப்படின்னு பேரு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, விஷயத்தை நஞ்சு என்று புரிந்து கொண்டு சொரூபமே சுகம் என்று உணர்வது. இவ்வளவுதானங்க ப்ராசஸ். ஸோ டோட்டலா இந்த ப்ராசஸ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஞானி ஆயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ராசஸை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இங்க மேட்ரு. சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம்? ஒரு குடிகாரன் இருக்கான். குடிய துக்கம்னு ஃபீல் பண்ணணும். சரியா? குடிய துக்கம்னு ஃபீல் பண்ணணும். அண்ட் அட் தி சேம் டைம் குடிக்காம இருக்கிறது தான் சுகம் அப்படின்னுட்டும் ஃபீல் பண்ணணும். சரியா? அப்படி அவன் ஃபீல் பண்ணிட்டான்னா அவன் ப்ராசஸ்ல ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். இப்போ அந்த குடிகாரன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, குடியை நான் துக்கம் அப்படின்னு டோட்டலா ஃபீல் பண்ணி குடிக்காம இருக்கிறதே சுகம்னு ஃபீல் பண்ணணும்னா பெஸ்ட் ப்ராசஸ் டோட்டலா குடிக்காமலே இருந்துட்டு அந்த குடிக்காம இருக்கிறது தான் சுகம்ங்கிறத நான் ஃபீல் பண்ணி நான் அந்த சுகத்தை அடையணும்னு நினைக்கிறது ஒரு ப்ராசஸ். அதுக்கு உத்தம அதிகாரின்னு பேரு. ஆனா ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, அதெல்லாம் ரொம்ப முடியாது, நமக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி எல்லாம் இல்லை, டோட்டலா எல்லாம் என்னால அவாய்ட் பண்ண முடியாது. நான் புரிஞ்சிருச்சு இல்ல எனக்கு, துக்கம்னு புரியுது, ஆனாலும் விட முடியல. ஏன்னா இன்னொரு மனசு அது வேணும் வேணும், அதுல சுகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ ஒரு மனசுக்கு புரியுது துக்கம்னா இன்னொரு மனசுக்கு அது சுகம்தான்னு சொல்லிட்டு இருக்கு. துக்கம்னு சொல்லுது, சுகம்னு சொல்லுது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா இது துக்கம் தான் என்று ஆழமாக புரிந்து கொண்டு இதை மெதுவா நான் குறைச்சுக்கிறேன். துக்கம்னு புரிஞ்சிடுச்சு இல்ல, அதனால டோட்டலா நான் அவாய்ட் பண்றதுங்கிறது முடியாது. ஏன்னா சுகமும் சேர்ந்து இருக்கு. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னான்னா அந்த ப்ராசஸுக்கு மந்தாதிகாரி அப்படின்னு பேரு. சரியா? அப்ப இங்க வந்தீங்க அப்படின்னா, விஷயத்துல இருந்து 1% கூட எனக்கு சுகமே தேவையில்லடா, விஷயமே எனக்கு தேவையில்லடா, விஷய சுகமே வேணாம், சூழல்ல சுகமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவுட்ரைட்டா சூழல் சுகத்தை அவன் மதிக்காமல் சொரூப சுகத்தை மட்டுமே எனக்கு வேண்டும் என்று விரும்பி ப்ராசஸ் பண்றவனுக்கு உத்தம அதிகாரி அப்படின்னு பேரு. மாறாக எனக்கு புரிஞ்சிருச்சு, சொரூபத்துலதான் சுகம் இருக்குன்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது, விஷயத்துல சுகம் இல்ல, அது நம்பி நம்பி நம்மளை கழுத்தறுத்து நம்மளை ஏமாத்துது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, புரியுது. ஞானதேவர்லாம் ஒன்னா ரெண்டா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? தூண்டில் முள்ளில் உள்ள புழு மீனுக்கு எவ்வளவு சுகமாக இருக்குமோ அவ்வளவு சுகம் உனக்கு விஷய சுகத்தில் கிடைக்குமடா அப்படின்னு ஞானதேவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குங்க. எங்களுக்கும் தெரியுதுங்க, நாங்க அனுபவத்திலையும் பார்த்துக்கிட்டு தானுங்க இருக்கும். இப்போ குடிகாரன் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் படுற அவஸ்தையெல்லாம் தலைவலின்னு அது இதனெல்லாம் தெரியுதுங்க. ஆனாலும் அந்த புழு சாப்பிடும் போது ஒரு சுகமா இருக்குல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுது. சரியா? சோ தேர்ஃபோர் ஈவன் தோ ஹேவ் அண்டர்ஸ்டுட் அது துக்கம் தான் தெரிஞ்சாலும் சுகமும் இருக்குல்ல. ஆனா இவர் என்ன சொல்லிட்டாருன்னா அறவே சுகம் இல்லைன்னு சொன்னார் ஞானதேவர். அந்த அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு புரியல. பின்னாடி பயங்கரமான துக்கத்தை கொடுக்குது செய்யுது அப்படின்னு எல்லாம் புரியுதே தவிர 100% அதுல சுகமே இல்லைன்னு எல்லாம் எங்களுக்கு புரியல. இல்ல, அது புரியுற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மெதுவா வர்றோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த குடிகாரன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடியை குறைச்சிட்டே வர மாதிரி இந்த விஷய சுகம் அப்படிங்கிறது அபரிமிதமாக இந்த சூழலையே நம்பி வாழ்றதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த சூழல் சுகத்தில் இருந்து விலக 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 கொஞ்சம் கொஞ்சமா நான் ப்ராசஸ் பண்ணி வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது மந்தாதிகாரி செய்கின்ற ப்ராசஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ டெஃபினேஷன் சோ சிம்பிள், ஈஸியா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இப்ப நெக்ஸ்ட் நான் யாரு அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின் வருது. இப்ப நான் யாரு அப்படின்னு அந்த கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்ன தோணிடுச்சு அப்படின்னு சொன்னா, விஷய சுகத்தை விட முடியல அப்படிங்கிற ஃபீலிங் வந்துருச்சு. விஷய சுகத்தை டோட்டலா விட்டுட்டு சுரூப சுகத்துக்கு ப்ராசஸ் பண்றது தானே உத்தம அதிகாரின்னு சொன்னோம்.
விஷயத்துக்கு சுகத்தை டோட்டலா விட்டுட்டுன்றதுக்கு அர்த்தம் வந்து நீங்க சந்நியாச மார்க்கத்துல இருந்துட்டு விஷயமே போகல அப்படின்னு அர்த்தம் இல்ல. நீங்க 3 வேளை சாப்பிட்டுட்டு தான் ஆகணும். ஆனா சுவைக்காக சாப்பிடாம உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுவீங்க. நீங்க அன்றாடம் செய்ய வேண்டிய செயல்களை செய்வீங்க. ஆனா அதுல சுகத்தை அனுபவிக்க மாட்டீங்க. அது சுகமே இல்லன்ற தெள்ளத் தெளிவோட உண்மையான சுகம் சொரூபத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல எந்த சுகத்தையும் அனுபவிக்காம நீங்க வந்து ப்ராசஸ் பண்றதா இருந்தா உத்தம அதிகாரின்னு தான் அர்த்தம் இல்லையா? அதுக்காக நீங்க வந்து ஒரு வீடு வச்சிருக்கீங்கன்னா, அந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு வெளிய வாங்க, குடிசை வீட்ல வாழுங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. வாட்டெவர் யூ ஹேவ், பட் யூ ஷுட் நாட் ஃபீல் எனி சுகம் ஆன் இட். அதுல வந்து சுகமே இல்லங்கிற தெள்ளத் தெளிவோட ஃபீலிங்ல, வேண்டாங்கிற ஃபீலிங்ல, இப்ப உயிர் வாழ்றதுக்கு தேவைங்கிறதுனால, நான் ஏதோ சாப்பிடுறேன், செய்றேன். எங்கேயாவது போணும் அப்படின்னா, என்னால நடந்து போறதுக்கு நான் ரெடி தான். பட் ஆனாலும் வேகமா போய் ஆகணும் அப்படிங்கிறதுனால, ஏதோ வண்டியில போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து வண்டியின் சுகத்துக்கு ஆசைப்பட்டு நான் வண்டியில போகல. ஆனா, அந்த டைம்க்குள்ள என்னால நடந்து போக முடியாது. வேற வழி இல்லாம நான் வண்டியில போனேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகலாம். தப்பில்ல. சோ அந்த மாரி புரிஞ்சுக்கோங்க. சோ திஸ் இஸ் தி வே பிராக்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? இப்ப நமக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, ஆ இந்த எக்ஸாம்பிளே சொல்லிடலாமே. ஒரு டூருக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். ஆ நல்லா ஸ்லீப்பர் கோச்ல இல்ல ஏசி கோச்ல புக் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு நம்ம அன்ரிசர்வ்ட்ல போலாமா அப்படின்னு கேட்கிறோம். இங்க நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, சூழல் அப்படிங்கிறது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அது ஜடம். அன்ரிசர்வ்ட் கோச் அப்படிங்கிறது ஒரு சூழல். சரியா? அப்போ அதுல சுகம் காண நினைப்பவன் தான் ஏசி கோச்ல போகணும் அல்லது ஸ்லீப்பர்ல போகணும்னு ஆசைப்படுவான். அதுல சுகமே காணக்கூடாதுன்னு நினைக்கிறவன் வந்து ஏன் அங்க போறான்? எங்க போனாலும் ஓகேன்னு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வரணும் அப்படிங்கிறோம். அப்ப நீங்க டீப்பா சிந்திச்சு பார்க்கும்போது, அந்த அளவுக்குலாம் நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு தோணுது இல்லையா? ஈவன் சாப்பாட்டு விஷயத்திலேயே வந்து சாப்பிடுறது. உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுறீங்களா? அல்லது எனக்கு சுவை இல்லாம ஐயா! எனக்கு வந்து கொஞ்சமாவது டேஸ்ட் இருக்கணும். டேஸ்ட்டே இல்லாம என்னால எப்படி சாப்பிடுறது? அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணுன நாளுலயோ என்னவோ தெரியல. "ஏங்க விஷய சுகத்த டோட்டலாலாம் எங்களால அவாய்ட் பண்ண முடியாதுங்க. அது கொஞ்சம் வேணும். அதுக்காக ஞானத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னுலாம் சொல்லிடாதீங்க. சொரூபத் சுகம் அதுதான் பெருசு" அப்படின்னு நீங்க இவ்ளோ அழகா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கும்போது, அதெல்லாம் வந்து நாங்க என்ன டெய்லி 1:30 மணிக்கு சத்சங்கம் வந்துட்டு இருக்கோம்னா, அத வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாமா? சொரூப சுகத்துல எவ்வளோ ஆசை இருக்கு எங்களுக்கு. ஆசை இல்லாமலா வர்றோம்? எத்தன சத்சங்கம் கேட்கிறோம்? அதனால சொரூபத்துல எங்களுக்கு பயங்கர சுகம் இருக்குன்னு புரியுது. அப்படி ஆகணும்ன்ற எங்களுக்கு குறிக்கோள் இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாரி எடுத்த எடுப்புல வந்து குடியவே டோட்டலா விட்டுட்டு ப்ராசஸ் பண்ணணும்னா, அது கொஞ்சம் கஷ்டமால்ல இருக்கு. அதனால கொஞ்சம் ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணலாம். தப்பில்ல. நான் வந்து உங்களுக்கு எகென்ஸ்டா பேசல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாராலயும் ஒரே மாரி இருக்க முடியாதுங்க. ஞானதேவர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு பழம் ஒரு பட்சி பழத்தை சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு சில உத்தமாதிகாரி. மந்தாதிகாரி அப்படின்னா, அந்த பழத்த எடுக்கணும்னா, அவன் நடந்து தான் போகணும், மரத்த ஏறணும், கிளை வழியா போயிட்டு, அந்த பழத்த கையில புடுங்கி சாப்பிடுற மாதிரி. கால விளம்பம் ஆகும்னு சொல்லியிருப்பாரு. இது இன்ஸ்டன்ட்ல முடியும்னு சொல்லியிருப்பாரு. உத்தமாதிகாரி இன்ஸ்டன்ட்ல அவன் வந்து ஞானி ஆயிடுவான். இவனுக்கு இட் வில் டேக் மோர் டைம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர, கண்டிப்பா தப்புன்னு அவர் சொல்லலங்க. தயவு செய்து வந்து நீங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கேள்வியே கேட்கல. நம்ம ப்ராசஸ் பண்ணினா போதும் அப்படிங்கிறது தான் நானும் சொல்ல வரேன். நீங்க மந்தாதிகாரியா இருந்தாலும், உத்தமாதிகாரியா இருந்தாலும் 2மே உத்தமாதிகாரி தான் ரைட்டு, தப்புன்னு அர்த்தம் கிடையாது. 2ம் ஒண்ணு தான். இட் மே டேக் லிட்டில் மோர் டைம் அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர, கண்டிப்பா நீங்களும் ஞானத்துக்கு தான் போறீங்க. அப்படிங்கிற விஷயத்த மனசுக்குள்ள புரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் நான் குடுத்துடுறேன். ஆ நீங்க விஷயங்கள டோட்டலா விட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்ல. ஆனா, விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக குறைகிறதா என்பதை என்ஷூர் செய்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ப்ராசஸ் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிறத முன்னாடி இருந்த ஆசை அளவு, இப்ப இருக்கிற ஆசையின் அளவு. கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. அது கொஞ்சம் கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட் அவ்வளவுதான். நீங்க ரொம்ப இப்போ எல்லாத்துலயுமே பொருள் ஆசை அப்படிங்கிறதுலயும் நீங்க யோசிச்சு பாருங்க. லுக்கிங் குட் ஆசை அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. முன்னாடிலாம் வந்து யாராவது லேசா திட்டிட்டாலே செத்து சுண்ணாம்பாயிடுவேன். இப்பல்லாம் ஓரளவு டேக் இட் ஈஸியா என்னால எடுத்துக்க முடியுது. சோ அப்படின்னு சொன்னா. சோ இந்த மாரி எல்லா அடிக்ஷன்ஸுமே அந்த அடிக்ஷன்ஸ்னுடைய அந்த அளவு இருக்கு இல்லையா? இந்த அடிக்ஷனுடைய அளவு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக் கொண்டே வருகிறதா? என்கின்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க என்ஷூர் பண்ணிட்டீங்கனாலே, கண்டிப்பா உங்க ப்ராசஸ்ல எந்த தவறும் கிடையாது. அதனால, "ஐயய்யோ! நான் உத்தம அதிகாரியா இல்லையே! அப்பன்னா இந்த மாரி ப்ராசஸ் பண்ணா முடியவே முடியாதோ! குடிகாரமா கொஞ்சம் கொஞ்சமாலாம் விடவே முடியாது." அப்படின்னுட்டுலாம் இல்ல.
பட் யூ ஷுட் என்ஷூர். குடிகாரன் என்ன என்ஷூர் பண்ணிக்கணும், ஒரு நாளைக்கு வந்து 2 ஃபுல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஃபுல்லே போதுன்ற திருப்தியில இருக்கானா? அடுத்து ஹாஃப் போதுன்ற திருப்தியில இருக்கானா? இஸ் இட் ஏபிள் டு ரெடியூஸ், அதனால அவனால குறைச்சுக்க முடியுதா? அப்படிங்கிறத மட்டும் என்ஷூர் பண்ணுங்க. நீங்க 10 வருஷமா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, முன்னாடி அவன் குடியின் அளவு என்ன? இப்ப குடியின் அளவு என்ன? அத பார்த்து நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்க ப்ராசஸ்ல இருக்கீங்கன்ற என்ஷூரும் நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட். ஸோ யாரையும் குத்தி காட்டணும்னோ, குறைச்சு பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல. இந்த ஒரு யார்ட் ஸ்டிக் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த யார்ட் ஸ்டிக்ல நம்ம எந்த அளவுக்கு அந்த அதாவது பொருட்கள் இல்லாம சுகம் காண்கின்றோம். இன்னைக்கு வந்து லக்ஸரியா இருந்தா தான் சுகம்னு நெனச்சுட்டு இருக்கோம். எந்த லக்ஸரியும் இல்லைனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன்டா. அந்த ஃபீல் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும் என்னால சந்தோஷமா வாழ முடியும்டா. எதுவுமே இல்லனாலும் நான் இருப்பேன்டா சந்தோஷமா. அந்த ஃபீல் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முன்னாடி எவ்வளவு பதறுவோம், இப்ப எவ்வளவு பதறிட்டு இருக்கோம். சோ திஸ் இஸ் தி வே யூ ஹேவ் டு கால்குலேட் அபௌட் யுவர் யார்ட்ஸ்டிக். சோ அந்த மாரி நீங்க ஒப்பிட்டு பார்த்து நீங்க உங்க ப்ராசஸ மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்றேனே தவிர, நீங்க பண்ற ப்ராசஸ் தவறுன்னுட்டோ, அது முற்றிலும் கரையேற முடியாதுன்னுட்டோ நான் சொல்ல வரல. நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த நெருப்பை எரிவதற்கு தேவையான அந்த உந்து சக்திய நீங்க குறைக்கணும். இப்ப நெருப்புங்கிறது நான் அஞ்ஞானம்னு சொல்லிட்டு இருக்கேன். அஞ்ஞான நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த அஞ்ஞான நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்குது டோட்டலா அணைக்கணும். அணைச்சுட்டீங்கன்னா நீங்க ஞானி ஆயிடலாம். அதுக்கு உத்தமாதிகாரி என்ன பண்ணிடுறான்னா, டபக்குன்னு கொண்டு வந்து இவ்வளோண்டு தண்ணி எடுத்து ஊத்திடுறான். கொப்புன்னு ஆஃப் ஆயிடுது. சரியா? அது உத்தம அதிகாரியால பண்ண முடியும். பட் மந்த அதிகாரி கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த ஆசை தீ, இந்த இடத்துல தீங்கிறத ஆசைன்னு வச்சுக்கோங்க. ஆசை தீய டுக்குன்னு தண்ணி ஊத்தி அமைக்கிற அளவுக்குலாம் நம்ம கெப்பாசிட்டி பத்தாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா, கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த தீயின் ஜுவாலை இருக்கு இல்லையா? அத கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் நான். சரியா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு நீங்க விறகோ, பெட்ரோலோ, எண்ணெயோ என்னமோ போடுறீங்கல்ல, அந்த போடுறத நிப்பாட்டுங்க அப்படிங்கிறேன் நான். அப்ப அந்த ஆசை தீ அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜுவாலைகள் கம்மியாகிக் கொண்டே வரட்டும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எடுத்துக்கிட்டே வந்துட்டீங்கன்னா, அந்த தீ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில அதுவும் என்ன ஆகப்போகுது? ஆஃப் ஆகி தான் போகப்போகுது. ஏன்னா, நீங்க தீனி போடுற வரைக்கும் தானே அது எரியும். ஆனா, நீங்க தான் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கல்ல. என்ன மொத்தமா தண்ணீய ஊத்தி ஸ்டாப் பண்ணாம, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த எரிய எரியக்கூடிய அந்த வஸ்துக்களை எடுக்க 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 ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுவும் அணைஞ்சு தான் போகப்போகுது. ஸோ தேர்ஃபோர் அதுவும் ஒரு ப்ராசஸ் தான். அதுவும் ஞானம் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க. விசேஷ சுகத்துல இருந்துட்டே சொரூப சுகத்த அடைஞ்சிடலான்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிடாதீங்க. அது இம்பாசிபிள். நான் குளிர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நெருப்புல உட்கார்ந்துட்டு இருந்தா முடியுமாங்க? நீ ஏசி ரூம்க்குள்ள போனா தான் நீ வந்து குளிர்ச்சி அடைய முடியும். நெருப்புல உட்கார்ந்துகிட்டு நான் வந்து ஏசி ரூம் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு முட்டாள்தனமோ, அவ்வளவு முட்டாள்தனம் விஷய சுகத்தை அனுபவித்துக் கொண்டே நான் சொரூப சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பது. சோ அந்த நினைப்பு இருந்தா மட்டும் அத தூக்கி குப்பையில போட்டுருங்க. மத்தபடி ப்ராசஸ் வந்து தப்பில்ல. டோட்டலா தண்ணீய ஊத்தி அணைச்சுட்டு தான் நீங்க வரணும்னு அவசியம் இல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த அக்னி குறைந்து கொண்டே வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது முற்றிலும் அணைந்த பிறகு சொரூப சுகத்தைத் தான் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுமாறு இந்த கேள்வியின் வழியாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.